வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் வீடியோ உட்காந்துக்கிட்டுல நின்றுக்கிட்டு இந்த வீடியோ எதை பற்றினா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாய் கடிச்சா என்ன பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு நாய் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் என்னோட நாய் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதை வச்சு நாய் கடிச்சா அதை என்ன பண்ணலான்றதை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாய் சம்மந்தப்பட்டது, ஸ்விக்கி சொமேட்டோ சம்மந்தப்பட்டது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் அதை பற்றி தான் வரும். முக்கியமாக எல்லாத்தையும் படிக்க வைக்கணுன்றதுமா. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பேசணும்னு நமக்கு தெரியல. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம உட்காந்துக்கிட்டு சாணி மாதிரி வீசிக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நின்றுக்கிட்டு பேசணும், சில கைகளை ஆடிக்கிட்டு பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் இதை பண்ணுறோம். சரி வாங்க வீடியோ போகலாம். இப்போ வந்து நாய் கடித்தா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நாய் எந்த இடத்துல கடிச்சிச்சோ அந்த இடத்த பார்க்கணும். அந்த நாயோட பல்லு பட்டு ப்ளீடு வருதா, இல்லை ரத்தம் வராமல் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் ரத்தம் வரலைன்னா பெரும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்படி நாயோட பல்லு பட்டு அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா, ஓடுற தண்ணியில், அதாவது பைப்லேருந்து தண்ணியில் இருந்தீங்கன்னா தண்ணி காலில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துலேருந்து 10லேருந்து 15 நிமிஷம் நான் சோப்பு வச்சு நல்லா கழுவணும். அப்படி கழுவும்போது நாயிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷத்தன்மை உள்ள கடியாக இருந்துச்சுன்னா அது வந்து கட்டுப்படுத்தும். நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. இதை நான் ஹாஸ்பிட்டலில் அங்கே போய் நான் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் டைமில் கடிச்சிச்சின்னா காலையில் வேலையை நீங்கள் போக வேண்டிய இடம் ஜிஹெச்சுக்கு போயிருங்க. ஜிஹெச்சில் மட்டும்தான் அந்த ஊசி வந்து குவாலிட்டியாகவும் கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஜிஹெச்சுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிடி போடுவாங்க. அது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் போடுறது தான். அப்புறம் வந்து ஏஆர்வின்னு ஒரு இது இருக்குது, நாய் தடுப்பூசி ஊசின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று போடுவாங்க. அப்புறம் நாய் கடிச்சது வந்து உங்களுக்கு ரத்தம் வந்துருந்துச்சுன்னா ரிக்குன்னு போடுவாங்க. அது வந்து சில சமயம் நம்ம சுகாதார நிலையத்திலே இருக்கும். கிடைக்காத பட்சத்துக்கு உங்கள் மாவட்டத்துக்கு பெரிய ஜிஹெச் எங்கே இருக்கோ அங்கே தான் அது கிடைக்கும். அங்கே போய் போட்டுக்க சொல்லுவாங்க. ஆனால் அதையும் போய் கண்டிப்பாக போட்டுருங்க. அது எப்படின்னா, நம்ம புண்ணை சுற்றியும் ஒரு ஊசி போடுவாங்க. அந்த 4 ஊசி எதுக்குன்னா, அந்த புண் இருக்க இடத்துலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அது எங்கேயும் உங்கள் பாடிக்கு பரவாத மாதிரி போடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் நாய் கடிச்சதை பற்றி பெருசாலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நாயின்றது அதுவும் நம்ம உலகத்தில் ஒரு ஜீவன் தான். அது கடிச்சிருக்குன்னா பெருசாலாம் இல்லை. அதுவும் முக்கியமாக அந்த துரத்துற நாயோ இல்லை குலைக்கிற நாயோ கூட கடிக்காது. அமைதியாக வர நாய் கடிக்கும்பாங்க. எனக்கு கடிச்சதும் ஒரு அமைதியான நாய் தான். அது கம்முன்னு வந்துச்சு. சரி, நான் ஏதோ ஒன்று குலைச்சிருந்தா கூட நம்ம சுதாரித்து இருந்திருக்கலாம். அது சைலண்ட்டாக வந்துச்சு. லப்புன்னு ஒரு கவிச்சு. அது இதில் 2 பல்லு பட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது தெரில, இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் காலை வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியலையா. அதனால் அசால்ட்டாக விட்டேன். காலைல எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அவங்க கேட்ட முதல் கேள்வி, இதுக்காக நீங்கள் முதலுதவி என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் எதுவுமே பண்ணல மேடம், நான் எதனா கடிச்சிருச்சு, நான் அசால்ட்டாக விட்டேன் அப்படின்னா. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது ஓடுற தண்ணியில் ஃபஸ்ட்டு காலை நல்லா கழுவணும். அப்படி நீங்கள் பண்ணாலே அது உங்களுக்கு பெரிய முதலுதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரலாம். ஏன்னா எனக்கு கடிச்சது நைட்டில், நான் காலைல வரைக்கும் எதுவுமே பண்ணல. அதனால் நான் போயிட்டேன். நாய் கடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லையோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாயோட பல் பட்டிருக்கான்னு பாருங்கள். அதுலேருந்து ஏதாச்சும் ப்ளீடு ரத்தம் வருதான்னு பாருங்கள். அப்படி ரத்தம் வரலைன்னா அது பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. அப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க சுகாதார நிலையத்தில் போய் ஊசி போடுங்க. அது ரொம்ப பெரிய கடியாக இருந்துச்சுன்னா வந்து ரிக்கு போட்டுருங்க. இந்த 2ம் போட்டிங்கனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குன்னு நாய் மேலே குறை சொல்லிக்கிட்டு நாய்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாய்களை எந்த இடத்துலையும் குறை சொல்லாதீங்க. நாயோட மோசமாக நம்ம ஊரில் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாய் கூட கோவம் வந்தால் வந்து கடிச்சிருது. நம்மளை கடிக்காமல் இது பண்ணாமல் நமக்கு பின்னாடி என்னென்னமோ பண்ணுற மனிதர்கள் இருக்காங்க. அதுகளுக்கு கம்பேர் பண்ணும்போது நாய் எவ்வளோ பரவாயில்ல. நாய் கடிச்சிட்டு நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வரும்போது ஒரு புக் வாங்கிட்டு வந்தேன். அந்த புக்கு ஒரு நிமிஷம் எடுப்பேன். லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் இருக்கிறத நம்புவேன். ஏன் நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கும் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். நாய் என்னை கடித்ததுக்கு காரணம் வந்து நான் வந்து இந்த புக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். உணவு டெலிவரி கதைகள்னு சொல்லிட்டு. இந்த புக்கு வந்து எந்த மாதிரி ஆத்மாத்மா இருக்குன்னு தெரில. ஏன்னா ரீசெண்டாக நான் இப்போதைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் அது லைஃபுக்கு வந்து நிரந்தரம் இல்லைன்றது ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓட்டும்போதே. அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் தேடும்போது தான் சரி, இந்த உலக வளர்ச்சியில், பெருநாள் வளர்ச்சியில் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. கண்டென்ட் கிரியேஷன் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா இப்போதைக்கு கடைசி 1.5 வருஷமாக எங்கேயும் வேலைக்கு போகல, சில ஆக்சிடென்ட்கள். அதனால் சும்மா இருக்கேன். திரும்பி வேலைக்கு போகிறதுனாலும் போகலாம். அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிசைட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு ஆத்மாத்மாவாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். அதில் முடியலன்னா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பமும் இருக்குது. ஆனால் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இருக்கலாம். அதான் நான் என்னை கடிக்கலைன்னா நான் அந்த புக்கே வாங்கியிருக்க மாட்டேன். இந்த புக்கு எனக்கு வருதுன்னா இந்த புக்கில் வந்து சாலிடாக ஒரு 2-3 கண்டென்ட் கூட க்ரியேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, வேல்யூவாக. ஏன்னா நான் நினச்ச மாதிரி இந்த புக் இருந்துச்சுன்னா தான் அப்படி தான் அந்த புக் இருக்கும். ஏன்னா அந்த புக்கில் முதல்ல போட்டிருப்போம் நான். அப்போ இந்த வீடியோ 10 நிமிஷம் கொண்டு போகலான்னு நினச்சேன். இருந்தாலும் நமக்கு பழக வேண்டியது, கற்றுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சில்லற வந்திருக்கு. ஏன்னா 6 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்கு. அதை எடிட் பண்ணால் 5 நிமிஷம் வரும். பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.